காலைல குடிச்சிட்டு வெளியே போச்சு. மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு. இப்ப இன்னும் ஆளை காணுமே, எங்க போயிருக்கோம்? எல்லாம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு மட்டையா இருக்குமா? மட்டையா இருக்காது, நம்ம தெருவானு தான் வந்து மட்டையா இருக்கும். போய் பார்ப்போம். இந்த கோபால் வேற வரேன்னு சொன்னான், அவன் வேற ஆளை காணோம். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு பொண்டாட்டிக்கிட்ட உத போடுறதே வேலையாகுது. நம்ம பொண்டாட்டியே மேல் பழுகுது, எப்போது ஒரு வாட்டி தான் அடிக்குது. அவனை டெய்லி அடிக்குது பாவம். தாத்தா எங்க போயிருப்பான்? இங்க இருக்கான். மட்டையும் தெளிவாகிறான். தாத்தா இங்க வந்து ஆயா பீடி பிடிச்சுனுக்குறா. அங்க ஆயா ஒண்ணு தேடுது. எதுக்குடா தேடுதா? ஆமா, அவ ஒரு அறியாத பொண்ணு, நான் ஒரு அறியாத பையன். என்னை தேடி கொண்டு பிடிச்சி டூயிட்டு பாட போறான். என்ன சொல்லு? அண்ணாச்சிகள் அரிசி மளிகை சாமான் சொன்னியாமே, வீட்டாண்ட எடுத்துன்னு வந்து போட்டாங்க. இப்ப நம்ம ஆயா கிட்ட காசு கேட்டுனுக்குறாங்க. அதனால தான் ஆயா ஒண்ணு தேடி நிக்குது. மளிகை சாமான் நாளைக்கு தான் வரும்னு பார்த்தேன், இன்னைக்கே தான் இறக்கிட்டான ஊட்டாண்டா. எவ்வளவு கேக்குறான்? தாத்தா 5000 ரூபாய் கேட்டு நிக்கிறாங்க. என்னது 5000 ரூபாயா? என் பாக்கெட்ல 5 ரூபாய் கூட இல்லையாடா. எங்கடா போறது? என்ன பண்றதுன்னு என்கிட்ட நீ தான் நேர் பார்த்து. தாத்தா அங்க பாரு ஏதோ இருக்குது. நேதுரா ஏதோ இருக்குது. எறா போய் நேதுரா இது. அட்டே டேப்பு. டேப்பா ஒட்டு மாட்டா? ஏய், ஒற்றை டேப் இல்லடா இது, அளவு எடுக்கிற டேப்பு. ஏய், தெருக்கா போவான். எதுனா இந்த கிரில் செய்கிற வேலை, இந்த மாதிரி தகுடு அடிக்கிற வேலை எதனா இருந்தா கேட்டு செய்வோம். எழுந்துரு போலாம். என்ன இவனுங்க ஷெட்டு போட ஆள் அனுப்புறேன்னானுங்க, இன்னும் எவனையும் காணும். அட்வான்ஸ் மட்டும் 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டானுங்க. இன்னைக்கு ஒருத்தனையும் காணும். ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ, ஷெட்டு போட ஆள் அனுப்புறேன், நீங்க அட்வான்ஸ் மட்டும் கேட்டோடனே வாங்குறீங்கல்ல, 1 ரூபாய் குறைஞ்சாலும் கேள்வி கேட்குறீங்க. 3 நாள் ஆகுது, இன்னும் ஆள் அனுப்பல. என்னதான் பண்ணிக்கிறீங்க நீங்க? ஓ, இன்னைக்கு அனுப்புறீங்களா? இன்னைக்கு மட்டும் வரலன்னா உங்க இதுவும் கேன்சல் பண்றேன். அட்வான்ஸ் எடுத்து வைங்க, முதல்ல சீக்கிரம் அனுப்புறோங்க. யாரடா போய் கேட்கறது? ஒண்ணுமே புரியலையாடா நம்மளுக்கு. இதுல வேற காசு கேட்டான்னு வேற சொல்லிட்டு ஆயா, காசு எத்தும் போலன்னு வச்சுக்கோ, தொடப்ப கொட்டிலே அடிப்பா. 2 பேர் வராங்க, இவங்க தான் மேஸ்திரி அனுப்பின ஆளா இருக்குமோ, கையில டேப்லாம் வர வச்சுக்கிறாங்க. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்தேன். நீங்க தானே செட்டு போட வந்த ஆளுங்க, கொஞ்சம் சீக்கிரம் வேலையை பாருங்கப்பா, ரொம்ப லேட் ஆகுது. முன்ன பின்ன தெரியாதவங்க நம்மளை வாவான்னு கூப்பிடுறாங்க, இதுல வேற செட்டு போடணுமாம்மா. நம்ம எப்பவுமே மொட்டை தானே போடுவோம். தாத்தா அந்த ஆண்டி நம்மள வேலை செய்யணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஒத்துக்கோ, வா போலாம். காலு, நீ சொல்ற தாண்டா கரெக்டே. போய் நம்மளும் வேலை செய்யற மாதிரி நடிப்போம், வா. ஆமாமா, நாங்க மேஸ்திரி அமைச்ச ஆள் தான். இப்ப செட்டு போறதுக்கு தான் நாங்களே வந்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயமா, அங்க வெல்டிங் மோட்டரும் கட்டிங் மோட்டரும் கேட்டோம். அவன் 10000 ரூபாய் கேக்குறாமா அட்வான்ஸா. என்னது, இன்னும் 10000 ரூபாவா? ஐயோ, ஏற்கனவே 15000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். மேற்கொண்டு பணம் கேட்டா இங்கே பணம் மரத்துலையா காய்க்குதே? வேலையை செஞ்சுட்டு அப்புறமா பணம் வாங்கிக்கோ. அம்மா, வேலை செய்ய சொல்றீங்க கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதுக்கு வெல்டிங் மோட்டர் ஓணும், கட்டிங் மிஷின் ஓணும். இதை எடுக்கிறதுக்கு தானே 10000 ரூபாய் கேட்குறேன். சரி, என்ன பண்றது, எனக்கு அவசரம், வேலையாக ஆகணும்னா கேட்குற 10000 தரேன். ஆனா சீக்கிரம் மிஷின் எடுத்துன்னு வந்து எனக்கு வேலை செய்யுங்க. இருங்க, காசு எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா 10000, சீக்கிரமா வந்து வேலையை முடிங்கப்பா. தக்காளி, இந்த புடி, இப்போ எத்தும் போய் ஆயா கிட்ட கூடிய இன்னொரு 10000 எப்படியோ தேத்திக்கின்னு வரேன். என்ன ஓ, என்னப்பா பையன் அனுப்பிட்டு நீ மட்டும் தனியா வர? ஏம்மா, மோட்டர்லாம் எடுத்துன்னு வரதுக்கு பையனை அனுப்பிச்சி விட்டேன், நான் போய் அளவு எடுத்துக்கிறேன். சரிப்பா, வேலையை பாருங்க. என்ன இது ஏதோ அனுப்புறாங்க? செட்டு போறேன்னு சொன்னாங்களே, ஆள் வந்துட்டாங்களோ? எப்பா நீ வேலையை பாரு, உள்ள எனக்கு சமையல் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வரேன். அண்ணா, இந்த கம்பிலாம் அளக்குறீங்களே, இந்த கம்பி வாங்க, அந்த செட்டுலாம் போட எவ்வளோ ஆகும்? பாருமா, கான்ட்ராக்டாக விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு. நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கொடுத்து எங்களுக்கு கூலி கொடுக்குற மாதிரியா இருந்தாலும் நாங்கள் செய்கிறோம். முதல்ல உங்கள் இடத்த போய் அளப்போம், வாங்க வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறோம். இந்த இடத்த தானா இப்படி இறக்கி விடணும். அதாவது டேப்பராக கேட்குறீங்க? ஆமாம், நீட்டும் பண்ணணும். அப்படியா? சரிம்மா, ஒரே நிமிஷத்தில் அளந்துட்டு உனக்கு பதில் சொல்கிறேம்மா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. பார்த்தா சொல்கிறேம்மா. ரெடி வருதுமா, குடிமா. அம்மா, நீயே பார்த்துட்டு இல்லை, 6க்கு 15 வருது.
வாமா விவரமாக சொல்கிறேன். அம்மா அளவெல்லாம் எடுத்தாச்சு. உன் கண்ணு எதிரிலே எடுத்தேன் பார்த்தல. 6க்கு 15 35,000 ஆகும்மா. 35,000 கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்க. இல்லைம்மா கான்ட்ராக்டாக பேசுகிறேன் 35 தான். நீங்கள் கூலி கொடுத்து வேலை செய்ய வாங்கியிருந்தாலும் வாங்கிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சரி இருங்க, எங்க தம்பிக்கு தெரியும், நான் எங்க தம்பியை கூப்பிடுறேன். டேய் பச்சைக்கிளியே அங்க வாடா. சும்மா எங்கன்னா தூங்க விடுதா, சும்மா கத்திக்கினாக்கா. பக்கத்துல சீட்டு போறதுக்காக ஆள் வந்துக்கிறாரு. 35,000 சொல்றாரு. அது என்ன எதுன்னு பேசி முடியும். நோ நானா நீயா 35,000 கேக்குறா? அங்கங்க 20,000 இந்த தூண்டி இடத்துக்கு 20,000 போட்டு போறானுங்க சீட்டை. தம்பி மெட்டீரியலே வந்து 25,000 ஆகுது. என்ன இன்னும் ஆள் கூலிலாம் இருக்குது, மிஷின்லாம் எடுத்துன்னு வரணும், அதுக்கு வாடகை தரணும், எவ்வளோ செலவு இருக்குதுப்பா. நான் கேட்டதே கம்மி தான் 35,000. நோ சரிண்ணா, இப்போ முடிவா என்ன சொல்றீங்க? எவ்வளவு தான் வாங்க போறீங்க? தம்பி நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னதே கம்மிப்பான்னு. வேணும்னா ஒன்று ஒரு 2,000 கம்மி பண்ணிப்பா. இப்போதைக்கு 10,000 அட்வான்ஸ் கொடு. நான் 23,000 வேலை முடிஞ்சோடனே கூட. ஏக்கா 2,000 கம்மி பண்ணிக்கிறாரு, ஓகே தானா? சரி தம்பி, உனக்கு ஓகேனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அட்வான்ஸ் கொடுத்துலாமா? சரிக்கா கொடுத்துடலாங்க்கா. பேபி உனக்கு வேலை தெரியலனா கூட வேலைக்காரன்னு பேர் எடுத்துடா. மெஷர்மெண்ட்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சு ஏமாத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டாடா. போதுண்டா, இது போதுண்டா. 10,000 தூக்கின்னு சோலையாக தூக்கின்னு போக வேண்டியதுதான். சரி நம்ம துட்டாத்துன்னு வரண்டா. என்ன ராஜா துட்டி எடுத்துக்கின்னு வரண்டான்ட்டு போதே. என்ன சொல்றா அவன் தம்பி சொல்றானே தெரியலையா? ஏதோ ஒன்று துட்டு கச்சா போதும். நாங்கள் நீங்கள் கேட்ட அட்வான்ஸ் எனக்கு 2 நாள் வேலை முடியும். நான் வேலையை முடிச்சுட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிங்க. சரிம்மா சரிம்மா வரம்மா. நீங்கள் எதிர்பார்க்கறத விட பக்காவாக பண்ணி தரேன் வேலையை. காசு வாங்குற வரைக்கும் எல்லாரும் இப்படி தான் சொல்லுவீங்க. காசு வாங்கிட்டு அப்புறம் நீங்கள் இழுக்க வச்சுருங்க. எல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் வேலையை முடிச்சு விடுங்க. நானும் முடிச்சு கொடுக்குறேண்ணா. எனக்கு வேலையே தெரியாது. ஆட்டையை போடுறது தான் என் வேலையை. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவான் இந்த நாட்டிலே